ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஃபேனில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கை ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1/2 கப்பு வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா நைஸாக அரைச்சதை வந்து நல்லா ஒரு பொங்கல் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோங்க. நல்லா பொங்கல் மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா தூள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து தேங்காய் துருவி போட்டு நீங்கள் கொழுக்கட்டையில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,